முதலமைச்சரிலிருந்து அடுத்து இந்தியாவின் பிரதமராக போகிறாரா விஜய்? இப்பொழுது அனைவருக்கும் இருக்கும் ஒரே கேள்வி, விஜய் அவர்களால் இந்தியாவின் பிரதமராக முடியுமா என்பதுதான். இந்தியாவில் பிரதமராக வேண்டும் என்றால் 543 மக்களவை தொகுதிகளில் குறைந்தது 272 இடங்களின் ஆதரவு தேவை. தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் மட்டுமே இருக்கிறது. அதனால் பலர் 39 சீட்டை வைத்து எப்படி டெல்லியை அடைய முடியும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியல் எப்போதும் எண்களால் மட்டும் முடிவு ஆகாது. கூட்டணிகள், உறவுகள், அரசியல் நகர்வுகள் கூட முடிவு செய்யும். அதனால்தான் விஜய் தற்போது ஆதரவு கட்சி, எதிர்க்கட்சி என்று பார்க்காமல் பல தலைவர்களை சந்தித்து வருகிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தமிழ்நாட்டை தாண்டி தென்னிந்திய அரசியலிலும் தனது செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி செய்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்திய அரசியலில் மாநில கட்சிகளின் ஆதரவு பலமுறை முக்கிய பங்கு வகித்துள்ளது. அதனால் விஜயின் அடுத்த அரசியல் நகர்வு என்ன என்பதை கவனித்து பார்க்க பலரும் காத்திருக்கிறார்கள். 2029 தேர்தல் விஜய் வெறும் தமிழ்நாட்டின் தலைவரா இல்ல தேசிய அரசியலிலும் பெரிய தாக்கம் ஏற்படுத்துவாரா என்பதை காட்டக்கூடிய முக்கியமான நேரமாக இருக்கலாம். உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு பிரதமராக தகுதியுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்.